இந்தியா யூகே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்த எஃப்டிஏ அப்படிங்கிற இந்த அக்ரிமெண்ட் உருவாகுவதற்கு கிட்டத்தட்ட 3 வருடங்கள் எடுத்திருக்கு. 2022 இதற்கான டிஸ்கஷன் நடந்தாலும் 2025 தான் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத 2 நாடுகளும் சம்மதித்து சைன் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 ரவுண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் அப்படிங்கிறதும் நெகோசியேஷன் அப்படிங்கிறதும் நடந்திருக்கு. இந்தியா அவங்களுடைய சார்பாக முக்கியமான செக்டார்ஸ் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதே நேரத்தில் இங்கிலாந்தும் யூகேயும் எந்தெந்த செக்டார்ஸுக்குள்ளே உங்களுடைய பொருட்கள் வரலாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்களும் கண்டிஷன் அப்படிங்கிறத போடுறாங்க. கடைசியாக 2 நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம எப்படி பாதிக்கும், இல்லை நமக்கு எப்படி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இதை யூகே சார்ந்தவங்களும் பார்க்கலாம், இந்தியாவை சார்ந்தவங்களும் பார்க்கலாம். ஏன்னா இப்போ தான் நம்ம மாமா மச்சானா மாறிட்டோம்ல. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இருபத்தேழு சாப்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த 27 சாப்டர்ஸ் என்ன மாதிரியான விளக்கம் அப்படிங்கிறத 2 அரசாங்கமும் இன்னும் தெளிவாக ஊடகத்துக்கு கொடுக்கல. பட் இந்த 27 சாப்டர்ஸில் குட்ஸ், சர்வீசஸ், டிஜிட்டல் ட்ரேட், என்விரான்மெண்ட், லேபர், ஸ்மால் பிஸ்னஸ், அதே மாதிரி ரேர் எர்த் எலமெண்ட்ஸுக்கான அந்த விதமான ட்ரேட் இப்படின்னு சொல்லி தான் 27 சாப்டர்ஸை வகைப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த 27 சாப்டர்ஸில் இந்தியாவினுடைய சுகர், ரைஸ், அப்படி இல்லைனா முக்கியமான டைரி, இது எல்லாமே நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, இல்லாட்டி தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்முடைய பியூஷ் கோயல் அவர்கள் சொல்லியிருக்காரு. கோல்டு ஸ்டாண்டர்டாக நம்ம உருவாக்கின மிக முக்கியமான ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் தான் யூகே கூட நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட். இதில் இந்தியாவினுடைய பங்களிப்பும் இந்தியாவினுடைய கோரிக்கைகளும் முழுமையாக நிறைவேற்ற பிறகு தான் நம்ம சைன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவின் சார்பாக ஒரு பெரிய விளக்கம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு நெகட்டிவ் சைடு ஒன்று இருக்குது. கவர்மெண்ட் டெண்டர்ஸ் அப்படிங்கிறது, இந்திய கவர்மெண்ட் டெண்டர்ஸ் அப்படிங்கிறத யூகே எடுப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றன. அதே மாதிரி இந்த பேட்டன்ட் அப்படிங்கிறதுலையும் சிக்கல் நிறையவே சான்சஸ் இருக்கு. இதை இரண்டையுமே அடுத்த இன்னொரு பதிவுல பார்க்க போறோம். இப்போ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பத்தியான முழு விளக்கத்தையும் பார்க்க போகிறோம். டோட்டலா வருஷத்துக்கு 38 பில்லியன் பவுண்ட் அளவுக்கான கவர்மெண்ட் டெண்டர்ஸ்ல இனி யூகே கை வைக்கும் அப்படிங்கிறத நாம இங்க பார்க்கணும். தோராயமா 40,000 டெண்டர்ஸ் அப்படிங்கிறத இந்தியாவும் யூகேயும் ஷேர் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இங்கே நாம கவனிக்கப்பட வேண்டியது. அதே நேரத்தில் யூகேனுடைய மார்க்கெட்ல நம்முடைய சர்வீசஸ் அப்படிங்கிறத இன்னும் அதிகப்படுத்துவதற்கான சான்சஸையும் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு. அது ஐடி, ஃபினான்ஸ், ப்ரொஃபஷனல் சர்வீஸ், ஆர்கிடெக்சர் அண்ட் என்ஜினியரிங்லாம் நம்ம சொல்லுவோம்ல, இது எல்லாத்துலேயுமே யூகேனுடைய மார்க்கெட்டுக்குள்ள இந்தியர்களும் இந்தியாவினுடைய ப்ராடக்ட்டும் உள்ள போக போகுது அப்படிங்கிறது தான். இங்கே 2 விஷயங்களை நம்ம பார்க்கணும். 3 வருடங்கள் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் உருவாகிறதுக்கு காலதாமதம் ஆகியிருக்கு அப்படின்னும், இப்போ இதை நம்ம 2 நாடுகளுமே சம்மதிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் மெயின் காரணம் இப்போ இருக்கக்கூடிய உலக அரசியல் தான். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய ஒன்றியம், யூகே இந்த பல நாடுகளை எதிர்ப்பதற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிரான டாரிஃப் யுத்தத்திலையும் ஈடுபட தயாராக இருக்காங்க. ரொம்ப நாட்களாகவே இந்த டாரிஃப் வார் அப்படிங்கிற பூச்சாண்டியில் உலக எக்கனாமி அப்படிங்கிறது அடி வாங்கிக்கிட்டே இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டால் பெருசாக மேலெழும்ப முடியலை. கோல்டு ரேட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்க்கக்கூடிய நாடுகள் அமெரிக்காவை மட்டும் நம்பி இருந்த எந்த பிரயோஜனமும் கிடையாது. நமக்கு இன்னொரு மார்க்கெட் வேணும், நம்ம மார்க்கெட்டை நம்ம பாதுகாப்பதற்கும் நம்ம ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கும் வேறொரு மார்க்கெட் வேணும் அப்படின்னு சொல்கிறத ரொம்ப கவனமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு தான் இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கான பேச்சுவார்த்தையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது வருது. யூகே பிலீவ் பண்ணுறாங்க, பிரெக்சிட்டுக்கு பிறகு யூகே அரசாங்கம் சைன் பண்ணக்கூடிய மிக முக்கியமான டீல் தான் இந்த எஃப்டிஏ அப்படின்னு சொல்லி யூகே அரசாங்கம் சொல்லுது. யூகேல இருக்கக்கூடிய மக்கள் இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஐயோ யூகே மார்க்கெட்டுக்குள்ளே வந்துருமே, அப்போ இந்தியன் ஸ்டாண்டர்ட் அடிப்படையில் தான் அந்த ப்ராடக்ட் அங்கே வருமா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. அதற்கு யூகே அரசாங்கம் சொல்கிறாங்க, கிடையாது, நம்ம ஸ்டாண்டர்டுக்கு இந்தியாவினுடைய ப்ராடக்ட் உருவாக்கி அங்கே தர்றதா இருந்தால் நம்ம வாங்கிக் கொள்வோம் அப்படிங்கிறது தான். ஸோ நமக்கான சிக்கல் என்ன, நாம் உருவாக்கக்கூடிய பொருளை மேக் இன் இந்தியா திட்டத்தில் நம்ம உருவாக்கி அதை யூகே ஸ்டாண்டர்டில் நம்ம டெலிவரி பண்ணணும். இதில் சிக்கல் இருக்குது. ஆனால் இந்த சிக்கலை நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், பல ஐட்ரேஷன் வழியாகவும் முக்கியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வழியாகவும் ஈஸியாக தள்ளிடலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டை நம்மளால் ஹை குவாலிட்டியாக யூகே மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு புஷ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வேர்ல்டு லெவலில் இந்தியாவினுடைய ப்ராடக்டை பல நாடுகளும் ஈஸியாக வாங்கிடுவாங்க. இது இந்தியாவினுடைய பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி
மேட் இன் சைனா அப்படின்னு சொல்லி ப்ராடக்ட் பார்த்தோம்னா அது குவாலிட்டியாகவே இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரிகிற விஷயம்தான். ஆனால் நாளடைவில் அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு பல நாடுகளும் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி லெனோவா லேப்டாப் இல்லாட்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோனி, நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸாக இருக்கட்டும், மானிட்டர்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸாக இருக்கட்டும், அதில் எல்லாத்துலேயுமே மேட் இன் சைனா அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த ஸ்டாண்டர்டை அவங்க இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி அதை ஒவ்வொரு நாடுகளுக்கும் தனியான ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிறத செய்கிறாங்க. இதே மாதிரியான ஒரு நிலைமையில தான் நம்முடைய மேக் இன் இந்தியா திட்டம் அப்படிங்கிறதும் உருவாக போகுது. இந்த திட்டத்திற்கு FTA உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் பிலீவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்தியன் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, யூகேல பிரெயின் ட்ரெயின் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குது. இந்தியாவிலும் அதே பிரெயின் ட்ரெயின் கூடுதலாக இருக்குது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரெயின்ஸ் இல்லாட்டி மனிதர்கள் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப அதிகம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை ஈஸியாக யூகேக்குள்ளே நுழைய வைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த FTA உருவாக்கி இருக்கு. அது ஷெஃபாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா யோகா டீச்சர்ஸாக இருக்கட்டும், IT ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாரையுமே இப்போ சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கக்கூடிய நிலைமையில யூகே இருக்காங்க. அதை இந்த FTA ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் உறுதி செய்திருக்கிறது. இது இல்லாம இந்தியாவும் யூகேயும் சேர்ந்து விஷன் 2035 அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த இனிஷியேஷன் வழியாக இந்தியாவும் யூகேயும் சேர்ந்து எந்த மாதிரியான அச்சீவ்மெண்ட்டை செய்யணும், எவ்வளவு ட்ரேடை நடத்தி இருக்கணும், அந்த ட்ரேடில் 2 நாடுகளுக்குமான பங்களிப்பு, அதன் பிறகு 2 நாடுகளுடைய வளர்ச்சி, இது எல்லாத்தையுமே விஷன் 2035 அப்படிங்கிறது உறுதி செய்யும். ஸோ ட்ரேட் அப்படிங்கிறது அதிகமாக போகுது. நம்முடைய ப்ரொஃபஷனல்ஸ் யூகே பக்கம் போகிறாங்க. யூகே நம்முடைய கொஞ்சம் கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிறத, டெண்டர்ஸ் அப்படிங்கிறத எடுக்க போகிறாங்க. இது இல்லாமல் இந்தியாவினுடைய ப்ராடக்ட்ஸ் யூகேக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸில் 99% ப்ராடக்ட்ஸுக்கு அங்கே இனிமேல் டேக்ஸ் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ 99% ப்ராடக்ட்ஸுக்கு டேக்ஸே இல்லாமல் யூகே அவங்க இம்போர்ட் பண்ண போகிறாங்க. அதே நேரத்தில் யூகேலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய ப்ராடக்ட்ஸில் 90% அளவுக்கு என்ன இல்லை, டேக்ஸ் இல்லாமல் நாமளும் இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. டியூட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, டியூட்டி ஃபீ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதில் சின்ன லிஸ்ட்டை மட்டும் நான் வாசிக்கிறேன். இது சம்மந்தமாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை உங்கள் குடும்பம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக யூகே மார்க்கெட் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு என்பது தான் அர்த்தம். ப்ராசஸ்டு ஃபுட்டுக்கு அப் டு 70% வரை நம்ம டியூட்டி கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் இனி அது 0% தான். வெஜிடபிள் ஆயில் அது 20% நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஆட்டோமொபைல் செக்டாரில் 18%, லெதர் ஃபுட்வியருக்கு 16%, எலக்ட்ரிக்கல் மெஷினரிக்கு 14%, ஹெட்கியர் கிளாஸ் செராமிக்ஸுக்கு 12%, டெக்ஸ்டைல் க்ளோத்திங்க்கு 12%, வுட் பேப்பருக்கு 10%, பேஸ் மெட்டல்ஸுக்கு 10%, மெக்கானிக்கல் மெஷினரிக்கு 8%, மினரல்ஸுக்கு 8%, கெமிக்கல்ஸுக்கு 8%, பிளாஸ்டிக் ரப்பருக்கு 6%, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிளாக்ஸுக்கு 6%, ஜெம்ஸ் ஜுவல்லரிக்கு 4%, ஃபர்னிச்சர் ஸ்போர்ட்ஸ் குட்ஸுக்கு 4%, ஆம்ஸ் அம்யூனேஷனுக்கு 2%. இவ்வளோ நம்ம டியூட்டி கொடுத்துட்டு இருந்தோம், அதாவது நம்ம எக்ஸ்ட்ராவாக வரி கொடுத்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே இப்போ 0 அப்படிங்கிற லெவலுக்கு வந்து நிற்க போகுது. இது இந்தியாவுக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய MSMEக்கும் மிகப்பெரிய அளவில் மேனுஃபேக்சரிங் ஹப்புக்கும் பெரிய ஒரு பூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூகே மார்க்கெட் மட்டும்தானே விக்கி ஓப்பன் ஆகிருக்கு. ஐரோப்பிய ஒன்றியம் கூடயும் நம்ம இதே மாதிரியான டீல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சைன் பண்ணியிருக்கோம். நிறைய டீல்ஸுக்கான பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது பல மார்க்கெட்டை நம்ம உருவாக்கும் போது நம்ம நாட்டுக்கு சாதகமாக அந்த நாடு ஏதாவது செய்யணும்ல அப்படின்னு சொல்லும்போது ஆன்டி டெரரிசம், காலிஸ்தானிஸ் அந்த போராட்டம், கனடா இந்தியாவுக்கு ஏற்பட்ட சிக்கல், இதையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இந்தியாவுக்கு எதிராக யாராவது பேசுகிறாங்க, இந்தியாவுக்கு எதிராக ஒரு அமைப்பு பேசுது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இப்போது யூகேட்ட இருக்குது. இல்லை யூகே அதை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். இதையும் நம்ம என்னல சேர்த்துருக்கோம், இந்த FTAல சேர்த்துருக்கோம். அடுத்ததாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டீல்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டீல் அப்படிங்கிறது இந்தியா யூகே மார்க்கெட்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி யூகேயும் இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதில் குறிப்பாக குளோபல் ஜீன் பூல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு 81 மில்லியனும், விப்ரோ 22 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ஒரு ப்ராஜெக்ட்லையும், ஸ்டெர்லைட் டெக்னாலஜி 20 மில்லியன் அளவுக்கான ஒரு ப்ராஜெக்ட்லையும், அதே மாதிரி சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா ஒரு 950 மில்லியன் அமெரிக்க டாலரையும் எங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யூகேல இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இது வேக்சின் தயாரிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம்னு வச்சுக்கோங்களேன். இனிமே யூகே கூட சேர்ந்து நம்ம வேக்சின் தயாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது மருத்துவத்தில் நமக்கு ஒரு சிக்கல் இருக்குது.
அந்த சிக்கல் தான் நான் முதலே சொன்ன மாதிரி பேட்டன் ரைட். இந்த பேட்டன் ரைட்டில் இனிமேல் நம்மளால் இந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிறது மருந்துகளில் இந்த ஜெனரிக் மருந்துகளை இந்தியா நினச்ச மாதிரி தயாரிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாயிருக்கு. ஜெனரிக் மெடிசன்ஸை இந்தியா தயாரிக்கவில்லை என்றால் இந்த ஜெனரிக் மெடிசனை நம்பி ஒரு மாத்திரை ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணுறாங்கன்னா 50 ரூபாயா இருந்துச்சுன்னா அதே மாத்திரையை ஜெனரிக் மெடிசனாக நம்ம தயாரித்தோன்னா அது வெறும் 5 ரூபாய்க்கோ இல்லாட்டி 4 ரூபாய்க்கோ நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஜெனரிக் மெடிசனை இந்தியாவால் இனிமேல் தயாரிக்க முடியுமா, இல்லை அதில் ஏதாவது சிக்கல் இருக்கா என்பதை FDA இன்னும் உறுதிப்படுத்தலை. சொல்லப்போனால் அங்கே ஒரு சிக்கல் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்ததாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கார்பன் டேக்ஸ் தான். UK 2027 கார்பன் டேக்ஸ் எல்லாம் முழுமையாக அமல்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கார்பன் டேக்ஸ்னா ஒரு பொருள் அவங்க நாட்டுக்குள்ளே வருது, அதனால் ஏற்படக்கூடிய கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மறைநீர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், விர்ச்சுவல் வாட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. ஒரு காரை உருவாக்க வேண்டும் என்றால் எத்தனை லிட்டர் தண்ணீர் அந்த கார் அந்த மெட்டல்ஸை பாலிஷ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், பெயிண்ட் தயாரிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை ரப்பரை பாலிஷ் பண்ணுறது, ரப்பரை உருவாக்குறது, இதுக்கெல்லாமே நம்ம தண்ணீரை செலவு பண்ணிகிட்டே இருப்போம்ல. அப்போ ஒரு காரை உருவாக்குவதற்கு இத்தனை லிட்டர் தண்ணீர் மறைமுகமாக அங்கே செலவிடப்படுகிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதே மாதிரி தான் சில ப்ராடக்ட்ஸை உருவாக்குறதுக்கு நிறைய கார்பன் டை ஆக்சைடை உமிழக்கூடிய நிறைய எனர்ஜிஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சிருப்போம், யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு டாக்ஸை இப்போ UK போட போகிறாங்க, போட்டுட்டு இருக்காங்க சில இடங்களில். அந்த டாக்ஸ் இந்தியாவுக்கும் சாருமா இல்லை இந்திய ப்ராடக்ட்ஸையும் அதை அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறதுல கிளாரிட்டி இல்லை. இப்போதைக்கு அதை தள்ளி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷனை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஜாப் கிரியேஷன், ரூரல் growth அப்படிங்கிறது இந்தியாவின் சார்பாக ஏகப்பட்ட ஜாப் அப்படிங்கிறது இனிமேல் UKல உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்சிட்டிவ் செக்டார்ஸ், நான் சொன்ன மாதிரி ரைஸ், சுகர் இல்லாட்டி பால், இது சார்ந்து இருக்கக்கூடிய சென்சிட்டிவ் செக்டார்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே ப்ரொடெக்ட் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் UK நினைக்கிற மாதிரி கை வைக்க முடியாது. UKனுடைய பிஸ்னஸ் இங்கே அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறது தான். ஏகப்பட்ட காரினுடைய விலை எல்லாமே கம்மியாகும் அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. எந்த கார், மினி கூப்பர்லாம் நம்ம எடுத்தோம்னா ஒரு 45 லட்சம் ரூபாய், இப்போ நம்ம ஒரு பேஸ் லெவல் வேரியண்ட்டை நம்ம எடுக்கணும்னா 45 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த FTAக்கு பிறகு அது ஒரு 27 லட்சம் ரூபாயாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை கோட்டா சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோட்டா சிஸ்டம்னா என்ன? சில இடங்களில் இந்த FTA கோட்டா சிஸ்டத்தை பேஸ் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்காங்க. 20,000 கார்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி ஒரு டேக்ஸ் ஃப்ரீயாக இல்லாட்டி 70 to 50% டேக்ஸ் கம்மியாக வரும். இது ஒரு பர்டிகுலர் இயர்ஸ், 1 இயர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த 15 வருஷத்துக்கு அடுத்ததாக ஒரு 15,000 கார்ஸ் மட்டும்தான் நீங்கள் இம்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது எல்லாமே கோட்டா சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம். அப்போ இதை தாண்டி 21,001 அப்படிங்கிற ஒரு காரை நம்ம UKலேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறோன்னா அதற்கும் தனியாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா இதை டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க, இத்தனை % டேக்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகும். ஸோ இந்த இடத்துல கோட்டா சிஸ்டம் அடிப்படையில் அதிகமான கார் இங்கே ஃப்ளோ ஆகிடக்கூடாது. பார்த்தீங்களா, உதாரணத்துக்கு லட்சக்கணக்கான மினி கூப்பரை UK இங்கே கொண்டு டம்ப் பண்ணிடக்கூடாதுல்ல. அதனால தான் அங்கே 20,000 அப்படிங்கிற ஒரு லிமிட் அப்படிங்கிறத செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த லிமிட் இந்தியா தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு இருக்கான்னு கேட்டால் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுக்கு, கெமிக்கல்ஸுக்கு அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ இந்தியா எவ்வளோ வேணாலும் UKக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஆனால் விலை உயர்ந்த பொருட்கள் அப்படிங்கிறதுல கோட்டா சிஸ்டத்தை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. குளோபல் ரேங்கிங்கில் இந்தியாவினுடைய பாஸ்போர்ட், அதனுடைய பவர் அப்படிங்கிறது இந்த FTA வழியாக அதிகரித்திருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கிறது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதுல இந்தியாவுக்கான ஜாப் கிரியேஷன், அதுவும் இந்த கோட்டா சிஸ்டம், IT சர்வீஸுக்கு நம்ம UKக்கு போகிறோன்னா இத்தனை மனிதர்கள் தான் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத UK சொல்லியிருக்காங்க. யோகா டீச்சர்ஸாக இருக்கட்டும், செஃப்பாக இருக்கட்டும், அதற்கும் கோட்டா அப்படிங்கிறது அவைலபிள் தான். இத்தனை பர்டிகுலராக இத்தனை பர்சன்ஸ் தான் இங்கேருந்து வரணும், வருஷத்துக்கு இத்தனை பேர் தான் இந்த கோட்டா சிஸ்டத்துக்குள்ளே நுழைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி UKல போய் வேலை பார்க்க போவாங்கல்ல, அவங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டாக UK கொடுக்கக்கூடிய அலவன்சஸ் இல்லாட்டி 3 வருஷத்துக்கான ஸ்டே, இது எல்லாமே கொடுக்கப்படும் என்கிற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. ஸோ UKக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு இப்போ நினச்சிங்கன்னா உங்களுக்கு IT சர்வீஸ் இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி அங்கே அதிகமான பிரைன் எந்த செக்டார்ஸில் தேவைப்படுதோ அதை இங்கே படிச்சுட்டு அங்கே போனீங்கன்னா ராஜ மரியாதையுடன் உங்களை அங்கே வரவேற்பார்கள். இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் இப்போ UKல செமையான பிஸ்னஸை இந்தியா UK சேர்ந்து செய்யலாம். அதையும் தாண்டி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சென்சிட்டிவான செக்டார்ஸில் உங்களுடைய பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் UK பக்கம் திரும்பாமல் இருப்பது ரொம்பவே நல்லது. சரி, இதெல்லாமே பார்க்கறதுக்கும் கேட்பதற்கும் நல்லா தானே இருக்குது. அப்போ கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு எதிராகவும் இதை நம்ம பார்க்கலாம்ல அப்படின்னு கேட்டால் எஸ், பார்க்கலாம். ஒரு மார்க்கெட்டை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த மார்க்கெட்டில் நம்முடைய ப்ராடக்ட்ஸ் சர்வசாதாரணமாக ஃப்ளோ ஆக போகுது. அங்கேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் UK இங்கே ஒரு ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டாண்டர்டில் தான் இங்கே வரும்.
மினி கூப்பர் அதற்கு உதாரணம் அப்படி நான் சொன்னேன். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். இது நாளடைவில் இந்தியாவினுடைய ப்ராடக்ட்ஸை பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்வதற்கான மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. நான் சொன்ன 2-3 நெகட்டிவ் அப்படிங்கிறது இருக்குது. அதை பற்றி இன்னும் நிறைய ஸ்டடி பண்ணி ஏகப்பட்ட டிஸ்கஷனில் அதை எப்படி பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, சென்சிட்டிவ் செக்டார்ஸ் எப்படி ப்ரொடெக்ட் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா ஸ்டடி பண்ண பிறகு இன்னொரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த காணொலியில் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் கருத்துக்களாக கேட்கலாம். இல்லைப்பா சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் புரிஞ்சிருச்சு, இத்தனை பொருட்கள் நம்மளால் ஏற்றுமதி செய்ய முடியும், இவ்வளோ ஜாப் கிரியேட் ஆக போகுது, இந்த டெண்டர் அப்படின்னு சொன்னீங்க, நம்முடைய கவர்மெண்ட் டெண்டரில் யூகே வந்து கொஞ்சம் இனிஷியேட் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் சொன்னீங்கல்ல, இதெல்லாமே புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி கேள்விகளுடன் காத்திருக்காங்க. குறிப்பாக நீங்கள் யூகேலேருந்து இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா யூகே நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் இன்புட் அப்படிங்கிறது ரொம்ப வேலிடானது. நீங்கள் உங்களுடைய அரசியல் பார்வை, உங்களுடைய ஊடகம், யூகேல இருக்கக்கூடிய ஊடகம் அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணும்போது அதை இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் வாசிக்கும் போது இன்னும் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி எய்தர் உங்களுடைய தாட்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய கமெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய பாராட்டுகளாக இருக்கட்டும், இல்லை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதாக இருக்கட்டும், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.